பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளும் நிறுவனங்களும் உங்களை எப்படி ஏமாத்தி அவங்க பொருளை விக்கிறாங்கன்னு இந்த ஒரு கதையை கேளுங்கள். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி தக்காளி வித்துக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு கிலோ தக்காளிய 40 ரூபாய்க்கு விற்றார். ஆனா அந்த வழியா போனவங்க யாரும் அவ்வளோ தக்காளி வாங்கல. உடனே அந்த வியாபாரி ஒரு தந்திரம் பண்ணுனார். தக்காளி கடையோட போர்ட மாத்தி எழுதினார். 1 கிலோ தக்காளி 40 ரூபாய். ஆனால் 3 கிலோ தக்காளி 100 ரூபாய் மட்டுமே. அவ்வளவுதான். அந்த வழியா போன மக்கள் எல்லாரும், ஆஹா, 3 கிலோ வாங்கினா 20 ரூபாய் லாபமா கிடைக்குதே அப்படின்னு பேராசையில போட்டி போட்டுக்கிட்டு 3 கிலோவா வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரே மணி நேரத்துல எல்லா தக்காளியும் வித்து தீர்ந்தது. மக்கள் எல்லாம் தாங்க லாபத்துல வாங்கிட்டோம்னு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. ஆனா நிஜத்துல லாபம் யாருக்கு தெரியுமா? நிஜத்துல லாபம் அந்த வியாபாரிக்குத்தான். ஏன்னா 1 கிலோ 40 ரூபாய்னா 3 கிலோ தனித்தனியா வித்தா 120 ரூபாய் வரணும். ஆனா மக்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆடியன்ஸ 1 கிலோ வாங்க வைக்கிறதுக்கு பதிலா தள்ளுபடி என்கிற பேராசைய காட்டி ஒரே ஆளுகிட்ட 3 கிலோவை வியாபாரி வித்து முடிச்சிட்டாரு. இததான் பிசினஸ் உலகத்துல டீகாய் பிரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையிலயும் பிசினஸ்லயும் கூட ஒருத்தர ஒரு விஷயத்த செய்ய வைக்கணும்னா அவங்கள வற்புறுத்தக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்குதுங்கிற மாயையை உருவாக்கினா அவங்க தானாவே நம்ம வலைக்குள்ள வந்து விழுவாங்க. விளம்பரங்களின் சலுகைகளை பார்த்து ஏமாறுபவன் நுகர்வோன். மக்களின் பேராசையை தன் முதலீடாக மாற்றுபவனே உண்மையான பிசினஸ்மேன்.